அரித்மெட்டிக் மீன்ல குரூப்டு டேட்டால அசியூம்டு மீன் மெத்தட் கூட்டு சராசரியில ஊக சராசரி முறையை நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சம்மேஷன் அல்லது சிக்மான்னு சொல்லலாம். ஸோ ஏ பிளஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப். இந்த டீன்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ. அது என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏவை யூஸ் பண்றதுனால தான் இது அசியூம்டு மீன் மெத்தட் ஊக சராசரி முறை. கொடுத்திருக்கிற டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்து எழுதுவோம். அதுல ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ஏன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ எஃப்ன்றது பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம்ல கீழே, அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஆகும், ரெண்டாவது வேல்யூ எஃப் ஆகும் வச்சுப்போம். டீன்றது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஏ வேல்யூ. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐயும் டியையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடணும். இந்த எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது சிக்மா எஃப், இந்த எஃப்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அது சிக்மா எஃப்டி. உங்க ஃபார்முலால நீங்க எடுத்துக்கிட்ட ஏ பிளஸ் இந்த டோட்டலை டிவைட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.